வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்க. ரொம்ப நாளா என்கொயரியில போயிட்டு இருந்து விசாரணையில இருந்த அந்த விளாத்திக்குளம் பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குது. முடிவுனா அவங்களோட சடலத்தை, அந்த பெண்ணோட சடலத்தை உறவினர்கள் வாங்கிக்கிறதுக்கு முடிவுக்கு வந்திருக்குது. அதே சமயத்துல அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து வச்சு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டு கேள்வியுமே உங்க மனசுக்கு நெஜத்தோடு சொல்லுங்க. அது பிஜேபியோ இல்ல திராவிட முன்னேற்றமா, அண்ணா திராவிட முன்னேற்றம் எந்த கட்சி வேணா பாரபட்சம் பார்க்காம கொஞ்சம் மனசாட்சியோட பார்த்து நீங்க சொல்லுங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேள்வி, அவர் சொன்ன கேள்வி ரெண்டு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இப்போ உண்மையிலுமே ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு. அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரணும்னா, இல்ல குழப்பத்திற்கு தீர்வு வேணும்னா ஒரே ஒரு வழிதாங்க என்கிட்ட இருக்கு. அந்த வழி என்னன்னு சொல்றேன், தயவு செஞ்சு வீடியோ முழுக்க பாருங்க. அந்த வழி உண்மையிலுமே உங்களுக்கு சரியா இருந்தா ஆமா இல்ல சரிதானா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்க. இல்ல வேணாம் அவரு அங்கதான் இருக்கிறது நல்லது அப்படின்னு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நல்ல முடிவுனா அதையும் கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அப்புறம் நான் அந்த கமெண்ட் எல்லாம் போட சொன்னோம் இல்லையா, அந்த கமெண்ட் போடும் போது அந்த கமெண்ட்ல இப்படி அப்படியே ஸ்வைப் மாதிரி தள்ளி விட்டீங்கன்னா ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வருங்க. அதை கொடுத்தீங்கன்னா நம்ம டீமுக்கும் எனக்கு ரொம்ப உந்துதலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னடா அண்ணாமலை அவர்கள் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு ரீகேப் மாதிரி ஒரு அப்படியே என்ன நடந்துச்சு இந்த விஷயத்துல விளாத்திக்குளம், அது ரொம்ப டீட்டெயிலா நம்ம போலீஸ் என்கொயரி அதெல்லாம் கிடையாது. இன்றைய அரசியல் சூழ்நிலையில தேர்தல் வரப்போற இந்த சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு உண்மையிலுமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். ஏன்னா இது பக்கத்தூர்ல நடக்குது, இல்ல பக்கத்து மாவட்டத்தில் நடக்குது, மாநிலத்தில் நடக்குது. மாநிலத்துல கூட அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். ஆனா நம்ம தமிழகத்துல இப்படி நடக்கும்போது அது கண்டிப்பா நம்ம பேசணும், மனசுல வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு முக்கியமா சட்ட ஒழுங்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க. அதுல என்னன்னா, ஒரு இயற்கை உபாதை கழிக்க சென்ற அந்த பெண்ணு ஸ்கூல் பிள்ளை, அந்த பொண்ணை அது சொல்றதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இதை நம்ம எடுத்து வச்சு பேச வேண்டாம். நடந்தது அங்க அது கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட விஷயம் எல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க. எதுவுமே ஒரு துப்பு கிடைக்காம இருந்துச்சு, ஒரு க்ளூ கிடைக்காம இருந்துச்சு. அங்க அப்பதான் ஒரு விஷயம் அங்க தென்பட்டு இருக்குது. ஒரு பெரிய காற்றாலை, அந்த மில்லு, அந்த விண்டு மில்லு அது மாதிரி சுத்திட்டு இருக்கும் இல்லையா, நம்ம தூத்துக்குடி சைடு எல்லாம் போனீங்கன்னா, ஏன்னா இங்கே இருக்கோ இருந்தாலும் நான் திருச்செந்தூர் போகும்போது பார்த்ததுதான் அந்த பெரிய இதுல அந்த சுத்திக்கிட்டு இருக்கும். அதுல இருந்த ஒரு கேமரா காட்டி கொடுத்துருச்சு இன்னைக்கு. அந்த யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேர் என்னமோ பேருங்க, தர்ம முனீஸ்வரன் நினைக்கிறேன். அந்த தர்ம முனீஸ்வரன் தான் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் எனக்கு அதாவது ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவன் அந்த வேலையை பண்ணிட்டு அந்த பொண்ணு கொன்னேட்டான். அதை முடிச்சுட்டு அங்க போகும்போது அந்த பைக்ல தப்பிச்சு போகும்போதோ இல்ல அவன் போயிட்டு ஒரு ஜாலியா போற மாதிரிதான் தெரியுது, பரபரப்பாவும் தெரியல, யாரு நம்மளை கண்டுபிடிச்சிட போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோனியில போனானே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்த என்கொயரியில ஒரு க்ளூ கிடைக்காம அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த ரோட்ல போட்டு உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சதும், எங்க பொண்ணோட உடம்பே எங்களுக்கு நாங்க வாங்க மாட்டோங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு அவங்க அந்த உறவினர்கள் கேட்கறாங்க. மக்கள் கேட்கறாங்கன்னா அது யாருகிட்ட கேட்கறாங்க? சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. யாருகிட்ட கேட்கறாங்கன்னு பாருங்க. அதாவது காவல்துறையை வேகப்படுத்துங்க. இது நாள் வரைக்கும் இருந்த காவல்துறை கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா இது மாதிரி தப்பு நடந்திருக்காது. ரோந்து ஏங்க அவங்களே என்னதாங்க சொல்றது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய ஒரு நம்ம போலீஸ் குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க காவல்துறையினரும் காவல்துறை அந்த நிலையமும் நம்ம நிறைய அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான். அதாவது குற்றத்துல ஒரு குற்றமா ரெண்டு குற்றமா அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டுலாம் பார்க்க வேண்டாம். சின்னதோ பெருசோ தண்டனை கடுமையா இருந்தா மட்டும்தான் ஓகே விஷயத்துக்குள்ள போயிருவான். சோ இப்படி அவன் தப்பிச்சு போகும்போது அந்த கேமரால இருந்த விஷயம் கண்டுபிடிச்சு அவன் தர்ம முனீஸ்வரன் தெரிஞ்சிருச்சு. ஒரு வழியா அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா முடிவுகள்லாம் வரல. அந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு அதாவது அந்த பரிகாரம்லாம் செய்வாங்க இல்லையா, கடைசி அந்த விஷயம்லாம் செய்வாங்க. அதுக்காக வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லி, இல்ல அந்த குற்றவாளி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு. மறுபடியும் உறவினர்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்ம சாந்தி அந்த உடலுக்கு அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா அதுக்கான விஷயம் இன்னமேட்டுக்கு நடக்கக்கூடாதுன்னா இது மாதிரி விஷயங்கள் தடுக்க நம்ம சரியான ஒரு அரசாங்கம் அமையணும், சரியான ஒரு சட்டம் ஒழுங்கு கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் இது மாதிரி தவறு நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் என்னப்பா சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க, என்கொயரி கொண்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உறவினர்கள் பாடியை வாங்கிட்டாங்க, அவங்க அந்தந்த வேலை நடந்துருச்சு. அண்ணாமலை அவர் கேட்கிற ஒரே ரெண்டு கேள்வி, ஒரு கேள்வி 9 நாள் கழிச்சு நீங்க ஏன் அது ஆராய்ச்சி அது கண்டுபிடிக்க முடியலையா? இப்போ
வேற யாராவது சொல்லியிருந்தா கூட கண்ணை மூடிக்கிட்டு 9 நாள் ஆச்சுப்பா என்னப்பா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உனக்கு என்ன தெரியும் உள்ள நடக்கிற எவ்வளவு கஷ்டம், போலீஸ்னா சும்மாவா, அந்தந்த வேலையை வந்து எப்படி செய்யணும் தெரியுமா, எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றது அர்த்தம் இருக்குது. நாம நம்ப மாட்டேன், நானும் நம்ப மாட்டேன். ஏன்னா போன வாரம் சொன்னதெல்லாம் நம்புறது இல்ல. இங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் வந்து எவ்வளவு விஷயத்தை பார்த்திருப்பாரு. அவருக்கு தெரியும் இது வந்து இந்த சிசிடிவியை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இல்ல கடினமா, இல்ல ஏன் இவ்வளவு நாள் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும்போது எனக்கு அந்த அவங்க கேட்கிற அந்த கேள்வி நியாயமா இருக்குது. உடனே பிஜேபின்னு யாராச்சும் முன்னாடி வந்தீங்க, நான் எதுவும் செய்ய போறது கிடையாது, வந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு நம்ம தங்கையோ அக்காவோ அது மாதிரி பக்கத்து வீட்டுக்கார பொண்ணோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாவே இந்த விஷயம் தெரிய வரும் எவ்வளவு ஒரு கடினமானது. ரைட்டுங்க, விஷயத்துக்கு வரேன். அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இந்த கேள்விக்கு ஏதாச்சும் பதில் உங்ககிட்ட இருக்குதா, உண்மையிலுமே காவல்துறை வந்து மெத்தனமா செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமா தானே இருக்குது. அப்ப இவ்வளவு துரிதமா நீங்க இருக்கணும், அப்படி ஏன் 9 நாளா அந்த சிசிடிவி அந்த இடத்த போய் அந்த இடத்துல இருந்த அந்த விண்டு மில்ல கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி ரைட்டு, இது இது வந்து கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி அவர் கேட்ட 2வது கேள்விதான் எனக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்ன அதிர்ச்சினா, ஏற்கனவே அந்த தர்ம முனீஸ்வரர் வந்து பலான வேலையை செஞ்சிருக்கிற அவர் 60 வயது மூதாட்டியா இல்ல வயசு எனக்கு சரியா தெரியல, மொத்தத்துல வயதான மூதாட்டி. அந்த மூதாட்டி கிட்ட பாட்டியா கிட்ட அந்த வேலையை காட்டியிருக்கிறான். அந்த வேலையை காட்டி சிறை தண்டனை பெற்ற இருந்தவனுக்கு உச்சநீதிமன்றம் போற வரைக்கும் போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். எப்படி இங்க வந்து பார்த்து யோசிச்சு பாருங்க, எங்க தப்பு செய்யறது, எங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறது, எனக்கு இங்கெல்லாம் முடியல அப்படின்னு நான் உச்சநீதிமன்றத்துல போய் நான் ஜாமீன் வாங்கிட்டான். அப்போ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு குற்றவாளி போய் ஜாமீன் வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த வாக்கு, அதாவது அங்க கோர்ட்ல எல்லாம் வந்து வாதம் பண்ணுவாங்கல்ல, அவங்க மெத்தனமா செயல்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. நான் எடுத்து வச்சா நீங்க நம்ப மாட்டீங்க, சாதாரண மக்கள் எடுத்து வச்சா நம்ப மாட்டாங்க. இந்த 2 கேள்வியுமே ஒரு அரசு அதிகாரி, அதுவும் காவல்துறை பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி, அதாவது அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கும் போது உண்மையிலுமே நம்பக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஒருவேளை இது வந்து மெத்தனமா தான் செயல்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மனசுக்குள்ள இல்லாம இல்ல, உண்மையிலுமே தோணுது. சோ பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இது யார் மேல தப்பு, யார் மேல சரியான டைரக்ஷன்ல தான் போனாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் எனிஹவ் அந்த ஃபைனலான ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஆனா நியாயமான அந்த குற்றவாளி அந்த தர்ம முனீஸ்வரை என்ன கொடுக்க போறானோ அது அதிர்ச்சி தகவல் நாளைக்கும் நாளானைக்கும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. இந்த ஒரு குற்றம் தான் ஃபைனலா இறுதியா அப்படின்னு பார்த்தா தெரியல. அவன் வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி குற்றங்கள் நடக்காம நிறைய அதான் கஞ்சாவு விஷயங்களை திருத்தணியில அடிச்சு மண்டையை உடைச்சது அதெல்லாம் நீங்க பார்த்து தானே இருக்கிறீங்க. ஸோ நமக்கு தேவை ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும். நல்ல அரசாங்கம் அமைஞ்சாதான் நானும் நீங்களும் நம்ம குடும்பமும் நம்ம சமுதாயமும், ஏன் ஒட்டுமொத்த தமிழகத்தை தாண்டி இந்தியாவே ஒரு ஒரு அமைதி நோக்கி போவோம், மக்கள் அமைதியா தூங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடும். அடுத்த விஷயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா அரசியல் வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயமா வருது. உதாரணத்துக்கு நம்ம திருமாவளவன் ஐயாவோட நிலைமை வந்து அவரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் இருந்த வேகம், அவர் செஞ்ச செயல்கள், அவர் நடத்தின போராட்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. ஆனா இன்னைக்கு என்னமோ அமைதியா போறாருன்னு மட்டும் தப்பா எடை போட்டுறாதீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே வந்து இந்த இவங்களுக்கு மட்டும்தான் SC ST இது மாதிரிக்குமா போராடுவாரு அப்படிங்கிற ஒரு அக்மா இருக்கு. அது மாதிரி ஒரு முத்திரை குத்திராதீங்க அப்படிங்கிறதான். நான் ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வச்சிருக்கிறேன். அவர் மேல விமர்சனம் வைக்கிறது வந்து கோபம். ஏன்னா அவர் வந்து செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம இருந்திருக்காரு, அதனால நம்ம விமர்சனம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தரப்பு ஜாதிகளுக்கும், அது வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு பாகுபாடின்றி யாரெல்லாம் சமுதாயத்துல வந்து ரொம்பவும் மானபங்கம், அதாவது கீழ்தரப்படுத்தப்படுறாங்க, அவங்களை எல்லாத்தையுமே அவங்க வந்து விட்டதா இல்லை. திருமாவளவன் ஐயா வந்து விட்டதில்லை. சரி ரைட்டுங்க, அவர் செஞ்ச போராட்டங்கள் எல்லாமே தெரியும். நான் இன்னைக்கு கேள்வி கேட்கறது என்னன்னா, நான் ஏற்கனவே தமிழ்ல வச்ச மாதிரி ஐயா விட்டுறாதீங்க ஐயா அப்படின்னு யாருக்கிட்ட கேட்கறேன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்றேன். தளபதி விஜய் அவர்கள் வந்து உண்மையிலுமே ஒரு சரியான வாய்ப்பு வந்திருக்குது. அங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி வைக்கிற நம்ம திருமாவளவன் ஐயாவுக்கு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அவர் கொடுக்குற சீட்ல இருந்தே தெரியுது. சீட்ல வந்து 6, 7, 8 அது மாதிரிதான் ஒன்று. ஆனா இவர் கேட்கிற இரட்டை இலக்க தொகுதி ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கேள்வி. சும்மா இருந்துட்டு போனவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி ஓட் பர்சன்டேஜ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து சீட்டு கொடுத்து ராஜ்யசபா சீட்டு கொடுங்க. எந்த கட்சியை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், அவரு விஜயகாந்த் ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில் இருந்த மதிப்பே வேற.
ஆனா இப்ப அதோட கட்சியோட நிலைமையே வேற அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா வந்து அவங்க எத்தனை போராட்டங்கள், சமீபத்தில் நடந்த போராட்டங்கள் விட்டுருங்க, ஆனா எத்தனை போராட்டங்கள் விஜயகாந்த் ஐயாவை போல துடிப்பான மக்கள் நலனை சார்ந்த விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு மட்டும் அப்படியே விரல் விட்டு எண்ணணும்னா விரல் விட்டு கூட எண்ண முடியாது, ஒண்ணு கூட சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. சும்மா நான் கட்சி வச்சிருக்கேன் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, அது விட்டுருங்க. இப்போ ஓட் பேங்க் வச்சிருந்தோம், இப்ப திருமாவளவன் ஐயாவை விட அவங்க அதிகமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அது நீங்க ஓட் பர்சன்டேஜ் வச்சுதான் இருக்கு. என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஓவரால் தமிழ்நாட்டுல வந்து ஒரு 6 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க, ஒரு 6 லட்சம் ஓட்டு இருந்திருக்குமா? ஏறக்குறைய சொல்றேன். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அரசாங்கத்தை மாத்த முடியுமா? இல்ல எந்த கட்சியாவது ஜெயிக்க வைக்க முடியுமா? அப்படி இப்படியே ஸ்பிளிட் பண்ணி பாருங்களேன். 6 லட்சம் ஓட்டையும் வந்து அப்படி 234 தொகுதிக்கு அப்படி ஸ்பிளிட் பண்ணி பாருங்க, எவ்வளவு வந்துற போகுது? சோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்க சமயத்துல அவங்களுக்கு எல்லாம் சீட்டு, அதுதான் வந்து தொழில் திருமாவளவன் ஐயாவும் சரி, கம்யூனிஸ்ட் அதாவது இந்திய கம்யூனிஸ்டையும் சேர்த்து அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு சீட்டு கொடுக்கறதெல்லாம் இருங்க, தேமுதிகவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்ல மாட்டேங்கிறார். சொல்லிருனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. காரணம் சொல்லிட்டா நீங்க அந்த சீட்டு கேட்பீங்கல்ல, அதனால அது ஒரு ரகசியமாவே வச்சிருக்காரு. அது வந்து கூட்டணி அவங்க கட்சி தலைமை கட்சி என்ன பண்ணுது அது அவங்க அந்த விஷயத்துக்கு போல. ஆனா இவங்க கேட்கறதாகவும் அவங்க கேட்டதால இவங்க வந்து சீட்டு வந்து எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு இவங்க ஸ்டாண்டர்டா நிக்கிறனாலையும் இதனால ஒரு ஒரு திருப்தி இல்லாம அதிருப்தியில வந்து தொல் திருமாவளவன் ஐயா இருக்கிறதாகவும், ஒருவேளை நம்ம தம்பி கூடவே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் போறது ரீசெண்டா கூட நண்பர் விஜய் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. நீங்க போயிடாதப்பா, நான் மறுபடியும் சொல்றேன், பிஜேபி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கரூர் விஷயத்தை வச்சு அழுத்தம் கொடுத்து வந்து உங்களுக்கு அந்த பக்கம் இழக்க பாக்குறாங்க. நண்பர் விஜய் அதுக்கெல்லாம் பணிய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு அரவணைப்பை கொண்டு வராரு இல்லையா திருமாவளவன் ஐயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு க்ளூங்க எனக்கு ஹிண்டா கிடைச்சிருக்கு. இவர் வந்து இங்க அதிருப்தியில் இருக்காரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில, அங்க விஜய்க்கு நண்பர்னு சொல்றாரு. அப்போ இவர் அங்க போறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் நான் அது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. எனக்கு இந்த முடிவுல என்ன சொல்ல வரேன்னா, இவரு தொல் திருமாவளவன் ஐயா அந்த பக்கம் போறாரோ, இல்ல மற்ற கட்சிகள் அங்க போலாம்னு போயிட்டு இருக்காங்களோ, இல்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்ததோ, இல்ல காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது திருப்பி இந்த பக்கம் சீட்டு அதிகமா பண்ணனதோ, சோ ஒட்டுமொத்தமா திருப்பி பார்க்கும்போது அசைக்க முடியாத மறுக்க முடியாத தமிழகத்தில் ஒரு 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 மாற்று சக்தியா இருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.